பாண்டியன் வீட்டுக்கு கெடுதல் பண்றதா நினைச்சுக்கிட்டு கூட பிறந்த தம்பிக்கே வந்து துரோகம் பண்ணி இன்னைக்கு சக்திவேல் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் சொன்ன மாதிரியே சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு. பழனிக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பேசி முடிச்சிட்டாரு. இந்த வாரத்துக்குள்ளேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி பொண்ணு வீட்டுல சொன்னதால பாண்டியன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த பாண்டியன் வந்துட்டு அமைதியா போகாம முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு நான் சொன்னதை செஞ்சிருவேன், என் வாக்கு என்னைக்குமே தப்பாது, நான் சொன்ன மாதிரியே பழனிக்கு பொண்ணு பேசி முடிச்சாச்சு, இந்த வாரத்திலே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் காதுக்கு கேட்கிற மாதிரி நல்லாவே கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோமதி வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க பாண்டியனை வீட்டுக்குள்ள வர சொல்லி. ஆனா பாண்டியனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. பழனியும் போக விடாம கூடயே பிடிச்சு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உன்னோட கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் பாரு, சரவணன் கல்யாணம் எப்படி பெருசா நடந்துச்சோ அதே மாதிரி தான் உன்னோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், இந்த ஊர்ல இருக்கவங்க யார் வேணாலுமே வரலாம், குறிப்பா உன்னோட அண்ணங்க 2 பேருமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போய் பாண்டியன் வந்துட்டு என்னதான் உனக்கு அன்னைங்க முக்கியமா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்த போறது நான் தான், என்னோட முடிவு தான் இதுல இறுதியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவரோட அதிகாரத்தை காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் என்னமோ பழனிக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பழனி மளிகை கடையில வேலை பார்க்கறது தெரிஞ்சா யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரான ஒரு தப்பு கணக்கு போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாண்டியன் குடும்பத்தை பார்த்ததுமே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிருது. பொண்ணுமே வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்தா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால இந்த வரன் வந்துட்டு ஈஸியாவே பேசி முடிச்சிட்டாங்க. இதனால சக்திவேலுக்கும் குமாருக்கும் பயங்கரமான கோபம் வருது. நம்மளால நம்ம பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ண முடியல, நம்மளுக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த பாண்டியன் போய் ஒரே நாள் ஒரு பொண்ணை பேசி முடிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பாண்டியன் குடும்பத்து மேல பயங்கரமான கோபம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பழனியும் வந்துட்டு அவங்க அண்ணங்க கோபமாயிருவாங்கன்னு சொல்லி பாண்டியனை எவ்வளவோ தூரம் கெஞ்சி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. ஆனா பாண்டியன் வந்து ரொம்பவே பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லி வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. மறக்காம எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க, குறிப்பா சாப்பிடாம போயிடாதீங்க, எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரியே தான் பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுமே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமா கோபம் வந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. பாண்டியனுமே சந்தோஷமா சிரிச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஆனா சக்திவேலுக்கும் குமாருக்கு இது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருது. இந்த பாண்டியன் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் கூட எப்படியா நம்ம தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த சக்திவேலுக்கு தான் ஏன் அவ்வளவு கெட்டனா இருக்குதுன்னே தெரியல. அவர் கெட்டது மட்டும் இல்லாம அவரோட பையனையும் சேர்த்தே கெடுத்துக்கிட்டு இருக்காரு. குமாரை கூப்பிட்டு பேசுற சக்திவேல் வந்துட்டு எப்படியாவது பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம பேசியே ஆகணும், இந்த பாண்டியன் குடும்பம் ரொம்பவே மோசமான ஆளுங்க, என்னோட தங்கச்சியை உன்னோட தங்கச்சியை எல்லாருமே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாமே இதை ஒரு உள்நோக்கத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வீட்டுல பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம பொண்ணு வீட்டுல சொல்லி தான் ஆகணும், அப்படி சொன்னா தான் இந்த கல்யாணம் நிக்கும், அப்பதான் ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே பாண்டியன் அவமானப்பட்டு நிப்பான், எப்படியாவது பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார் சேர்ந்து பிளான் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வர்றப்ப ஏதோ ரொம்ப நாள் பழக்கமானவங்க மாதிரி சக்திவேல் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட போய் பேச போறாரு. சக்திவேல் போய் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேச போறத பழனி ஓரமா நின்று பாத்துறாரு. கண்டிப்பா நம்ம அண்ணன் நமக்கு நல்லது பண்ணாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பழனி ஓரமா நின்று சக்திவேல் என்ன பேசுறாருங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல சக்திவேலும் வந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் உங்க பொண்ணை இந்த வீட்டுல கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும், ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாண்டியன் சொல்லிட்டு இவர் பாட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பத்தியும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சக்திவேல் பேசுறத தாங்க முடியாம நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி எல்லாமே வேஸ்ட் தான், நீங்க சொல்றது எதையுமே நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சக்திவேல் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சக்திவேல் வந்துட்டு ரொம்பவே அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. போதாத குறைக்கு அங்கனுக்குள்ள வர பழனி வந்துட்டு கைதட்டி சிரிச்சுக்கிட்டே வராரு. உங்களால எனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல, என் வாழ்க்கையை தான் செட்டில் பண்ண விட முடியல, சரி எனக்கு பாண்டியன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, உங்களால அது தாங்க முடியலன்னா பேசாமையாவது இருக்க வேண்டியதானே, எதுக்காக இந்த கல்யாணத்தை அப்படி தடுத்து நிறுத்த பாக்குறீங்க, உங்களுக்கு அப்படி இந்த பாண்டியன் குடும்பத்து மேல என்னதான் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ஃபர்ஸ்ட் டைமா பயங்கர கோவத்தோட சக்திவேல் எடுத்து கேள்வி கேட்கிறாரு. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பழனி அடிக்க போறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கதிர் வந்துடுறாரு. பழனிக்கு சக்திவேலுக்கு இடையில பயங்கரமா வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கறத பார்த்து முத்துவேலுமே வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. அப்பதான் முத்துவேலுக்குமே தெரியுது சக்திவேலும் குமாரும் போய் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன் சக்தி இவங்க கூட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இவனோட சின்ன பையன் குமார், என் பையன் என்ன கல்யாணம் ஆகாம இருக்கிறான், இவனுக்கு கல்யாணம் பண்றது ரொம்பவே முக்கியமா, நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருக்கு, நமக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு தர மாட்டாங்க, ஆனா பழனில ஒரு ஆள் இவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மறுபடியும் பழனி அவமானப்படுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற கதிர் வந்துட்டு சொத்து பத்து பார்த்தெல்லாம் யாருமே பொண்ணு தர மாட்டாங்க, உங்ககிட்ட எவ்வளவுதான் நகை பணம் எல்லாமே இருந்தாலுமே நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் மத்தவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, நீங்க யாரையுமே மதிக்கிறது இல்ல, கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கல, நடக்க போற கல்யாணத்தையும் நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஊருக்குள்ள என்ன பண்றீங்கிறது ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியும், அதனாலதான் உங்க பையன் குமாருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எல்லா தப்பையும் உங்க மேல வச்சுட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் ஆகலன்னு சொன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே வந்துட்டு அவர் பங்குக்கு சக்திவேலையும் குமாரையும் பிடிச்சு பயங்கரமா அவமானப்படுத்தி விட்டாரு. இப்படி
பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியும் பாண்டி வீட்டு ஆளுகிட்டையும் மாறி மாறி அவமானப்பட்டுக்கிட்டு சக்திவேலும் குமாரும் தலை கீழே போட்டு நின்னுட்டு இருக்காங்க. போதுமா சக்தி, ஏற்கனவே நம்ம நிறைய அவமானப்பட்டுட்டோம், இதுக்கு மேலேயுமா நம்ம அவமானப்படணும், ஏன் தேடி போய் நீங்களாம் அவமானப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து சக்திவேல் மேலேயும் குமார் மேலேயும் பயங்கரமா கோவம் வருது. இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சக்திவேலும் குமாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதனால அந்த இடத்திலே நிக்க முடியாம சக்திவேலும் குமாரும் ரொம்பவே அவமானப்பட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பழனி கதிரவன் வந்து வீட்டுல நடந்த விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சிரிக்கிற பாண்டியன் வந்து இன்னும் பழனியோட கல்யாணத்துக்குள்ள இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னே தெரியல, நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும், அதுக்கு 100% நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நல்லவேளை நீங்க முன்னாடியே சக்திவேல் குடும்பத்தை பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டீங்க, இது மட்டும் தெரியாம இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி நாங்களுமே வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பி போயிருப்போம், ஆனா அவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுமே முத்துவேல் குடும்பத்தை பார்த்து பயந்துறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போற முத்துவேல் வந்து இந்த சக்திவேலும் குமாரும் தொடர்ச்சியா இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம சொல்ற பேச்சை சக்திவேல் கேட்கவும் மாட்டான், சக்தி கேட்டது மட்டும் இல்லாம அவனோட பையன் குமாரி சேர்த்தே எடுத்துக்கிட்டு இருக்கான். கூடி சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவேலுமே யோசிச்சுட்டு இருக்காரு. சக்திவேல் குமாரோட உண்மையான கேரக்டர் பத்தி முத்துவேலுக்கு கூடி சீக்கிரமே தெரிஞ்சு இந்த சக்திவேலையும் குமாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலே வீட்டுல பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், முத்துவேலுமே தெரிஞ்சிருவாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.